வணக்கம்ங்க. நான் சாம் கேட்ரிங் சர்வீசஸ் மௌலிராஜன் பேசுகிறேங்க. நான் இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு மூத்த காரணம் அம்மா, அப்பா தாங்க. அம்மா, அப்பா ஆரம்பிச்சிருந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா, வண்டி கடையிலேருந்து ஆரம்பித்த தொழில். இது பார்த்திங்கன்னா, அவங்க ரன் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் நான் 1994 உள்ள நுழையிறேன். இப்போதைக்கு இது உணவு தொழிலுக்குள்ளே நுழைஞ்சு 30 வருஷம் பக்கம் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா, இப்போ ஆரம்ப கட்டங்களில் வண்டி கடையாக இருந்தது. அப்புறம் டிஃபன் ஸ்டாலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் உள்ள நுழையும்போது ஒரு மெஸ்ஸாக ஆரம்பித்தோம். ஸ்ரீ அன்னலட்சுமி மெஸ்ஸுங்கிற பேரில் ஆரம்பித்தோம். அதான் SAMங்கிறது. இது அன்னலட்சுமி மெஸ்ஸாக ஆரம்பித்த கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஹோட்டலாக போட்டோம். அதுக்கப்புறம் நான் காலப்போக்கில் தோசைகளோட வெரைட்டிஸ் எங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் தோசையில் கொண்டு வரணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்தோம். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. அது ஆரம்பத்தில் ஒரு 10 வெரைட்டி, 20 வெரைட்டி, அப்படியே போக போக 50 வெரைட்டி, 100 வெரைட்டியாக மாறிச்சு. அப்புறம் இது வரைக்கும் ஒரு 250 வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோம். அதில் மசால் தோசை வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா 10-100 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. மாவு வெரைட்டிஸ் தோசையில் அதில் ஒரு 50-60க்கு மேலே இருக்குது. நான்வெஜ் வெரைட்டிஸ் தோசை 50-60க்கு மேலே இருக்குதுங்க. வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக தான் இந்த வெரைட்டிஸை கொண்டு வந்தோம். ஸோ இப்போ அது வளர வளர நிறைய வெரைட்டிஸாக வந்தது. அப்போ எங்களுக்கு மெஸ்ஸில் பழக்கமான ஆட்கள் வர வர அவங்க கேட்க அவங்களோட ஃபங்க்ஷன்களை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தோம். வீட்டு விசேஷங்களை சின்னதாக 50 பேருக்கு 100 பேருக்கு ஆரம்பித்த ஆரம்பங்களோட தொடக்கம் தான். நாளடைவில் அவங்களுக்கு சர்வீஸுக்கு ஆட்கள் கொடுக்க போக அது வளர வளர பார்த்திங்கன்னா 50 பேர் 100 பேர் திடீர்னு ஒரு வீட்டு விசேஷம், கிரகப்பிரவேசம் இப்படியே ஆரம்பித்த தொழில் அவங்க கல்யாணத்துக்கு வந்தது. எங்களோட பேஸ்மெண்ட்டே வந்து டிஃபன் ஸ்டால்லேருந்து ஆரம்பித்ததுனால மெஸ்ஸோட கஸ்டமர்ஸ் பிறகு அவங்களுக்கு எங்களோட டேஸ்ட்டு பிடிச்ச ஃபேமிலிஸாக வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் சொல்ல போக அப்படியே வளர வளர அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் கொடுக்க இதுக்கு கேட்ரிங் எங்களுக்கு பேர் வைக்கணும்னே தெரியல. அப்புறம் நாளடைவில் கேட்ரிங்னு சொல்லி ஆரம்பித்தோம். நான் ஹோல்சேலாக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங்னு பேர் வச்சோம். முதல்ல ஸ்ரீ அன்னலட்சுமி மெஸ்ஸுன்னு வச்சோம். அதை அன்னலட்சுமி கேட்ரிங்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SAM, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் SAM. அப்படியே நாளடைவில் எழுத்து மட்டும் சொல்லி சாம் கேட்ரிங்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுவே சாம் கேட்ரிங் சர்வீசஸ்ன்னு பேர் அவங்கள மக்களாக கொடுத்த பேரை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டோம். சாம் கேட்ரிங் சர்வீசஸ், அதாவது கல்யாணங்களுக்கு, விருந்துகளுக்கு, நான்வெஜ் விருந்துகளுக்கு, கிரகப்பிரவேசங்களுக்கு, அப்புறம் காது குத்து, சீமந்தம், திருவிழா, வளகாப்பு, அப்புறம் பிறந்தநாள் விழா, காலேஜ் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸு, இதை நிறைய செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 பேர் செய்கிறோம். 50 பேரில் ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதை தொடர்ச்சியாக 5000 பேர் வரைக்கும் சிங்கிள் ஷாட். இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லி நாளைக்கு ஒரு 5000 பேருக்கு செய்ய முடியுமான்னு கேட்டாங்கன்னா 5000 பேருக்கு உடனே செஞ்சுக்க நாளைக்கே செய்ய முடிகிற அளவுக்கு எங்களுக்கு வசதிகள், வாய்ப்புகள், மக்களுடைய அதாவது ஒர்க்கர்ஸோட சப்போர்ட்டு, இது எல்லாமே எங்களுக்கு கைவசம் இருக்குது. பிரியாணி வெரைட்டிஸில் 14 டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ். இந்தியன் டைப் மலபார் பிரியாணி, கல்யாண தம் பிரியாணி எங்களோட ஸ்பெஷல். ரெகுலர் மட்டன் கல்யாண தம் பிரியாணிங்கிறது எங்களோட ரெகுலர் ஸ்பெஷல். அது வந்து ஜீரக சம்பாவில் மெயினாக பண்ணுறோம். பாஸ்மதி வெரைட்டிஸில் கேட்டாலும் அதுக்குண்டான வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது 14 டைப் ஆஃப் பிரியாணி, மலபார் பிரியாணி, ஹூப்ளி பிரியாணி, ஹொசக்கோட்டை பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் பிரியாணி பண்ணுறோம். தமிழ்நாடு ஸ்டைல் ஆஃப் பிரியாணிஸ் பார்த்திங்கன்னா செட்டிநாடு தம் பிரியாணி, திண்டுக்கல் தம் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, கீரனூர் பிரியாணி, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டு ஸ்டைல் பிரியாணி பண்ணுறோம். இப்போ இதே பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் பிரியாணி பார்த்தா மலபார் பிரியாணி, தலச்சேரி பிரியாணி, இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி பண்ணுறோம். இப்போ நார்த் இந்தியன் பிரியாணிஸ்னால் லக்னோய் பிரியாணி, சிந்தி பிரியாணி, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் போடுறோம். இதிலே பார்த்திங்கன்னா அது லக்னோய் பிரியாணி, சிந்தி பிரியாணியுமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் மேக்ஸிமம் பண்ணுறாங்க அவங்க. அதே ஸ்டைல் ஆஃப் பிரியாணியை வந்து இங்கே வந்து சீரக சம்பா ரைஸ்லையும் பண்ணித்தரோம். இப்போ ஒரு 10-15 வெரைட்டி பிரியாணி வந்து இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பிரியாணிஸில் 14 ஸ்டைல்ஸ் மெயினாக பண்ணுறோம். அதுலேயே யூனிக் ஸ்பெஷலாக நம்மளது கல்யாண தம் பிரியாணின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். ஆந்திரா ஸ்டைல் ஆஃப் பிரியாணிஸ் பார்த்திங்கனாக்கா ஹைதராபாத்தி ஸ்டைல் பிரியாணிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு பிரியாணி பார்த்தீங்கன்னா கிரேவி ப்ளஸ் ரைஸ், இந்த டைப்பில் ரெண்டும் செப்பரேட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இது 2 ஸ்டைல் ஆஃப் பிரியாணி இருக்குது. 14 ஸ்டைல் பிரியாணிஸில் இதெல்லாம் கவர் பண்ணி நாங்கள் தரோம். சிக்கன் வெரைட்டிஸ் பார்த்திங்கனாக்கா பெப்பர் சிக்கன் கிரேவி டைப் ஆகட்டும், பெப்பர் தம் ஸ்டைல் பிரியாணிக்கு சைடிஷ் மாதிரி கொடுக்குறது கிரேவி இருக்குது, பெப்பர் கிரேவி இருக்குது, செட்டிநாடு கிரேவி இருக்குது, கடாய் சிக்கன் கிரேவிஸ் இருக்குது.
இது போக சிக்கன் இல்லாமல் பள்ளிப்பாளையம் சிந்தாமணி, சிக்கன் சிந்தாமணி நாட்டுக்கோழியில் போடுறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். நல்லெண்ணெயில் போடக்கூடியது. அதே நல்லெண்ணெயில் போடுறது ஈரோடு ஸ்டைலில் இருக்கக்கூடிய சிக்கன் வந்து சிக்கன் சிந்தாமணி. அதே இந்த ஆசாரி ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அது மதுரை இந்த சைடெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கடலெண்ணெயில் போடுவாங்க. ஸோ அது கடலெண்ணெய், ஸ்பெஷல் கடலெண்ணெய், நாட்டு செக்கு கடலெண்ணெயில் போடக்கூடிய சிக்கன் சிந்தாமணி, அதை நாட்டுக்கோழி சிந்தாமணியாக போடுறோம். அது பார்த்திங்கன்னா இன்னமும் யூனிக் ஸ்டைல்ஸாக இருக்குது. அது அவங்களுக்கு ஆசாரி வறுவல்னே சொல்லுவோம். அந்த ஆசாரி வறுவல்னு சொல்லக்கூடிய சிக்கன் சிந்தாமணி ரொம்ப ஃபேமஸ். நம்மக்கிட்ட ரொம்ப அருமையாக செய்து கொடுக்குறோம். அதுக்குன்னு எங்களுக்கு அதோடைய லவ்வர்ஸே நிறையா இருக்காங்க. அது நிறையா ஆர்டர்ஸ் அது மூலிமா நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம். அதனுடைய டிகேபி அந்த ஒரு ஸ்டைல், அவங்க ஸ்டைல் யூனிக் ஸ்டைல்ஸாக செய்கிறதுனால அந்த ஆசாரி ஸ்டைல் சிக்கனுக்கு எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. மட்டன் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜென்ரலாக பண்ணுறதே தான். அது நாங்கள் யூனிக் ஸ்டைல்ஸாக நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறோம். மட்டனில் பார்த்திங்கன்னா ஆடு 64ங்கிற மட்டன் விருந்துன்னா விருந்தாட்டம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்பீரமாகவும் கவனிப்பும் அதே மாதிரி நல்ல சிறப்பாக வர்றவங்களுக்கு அவங்க தான் எங்களுடைய கஸ்டமர்ஸ், அவங்க தான் எங்களுடைய ராஜாக்கள். ஸோ ராஜாக்கள் விருந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கவனிக்குமோ விழுந்து கவனிக்கிறோம். கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஆடக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க மட்டும் எங்களுக்கு ராஜாக்கள் கிடையாது. அவங்களுடைய கெஸ்ட்டுக்கு அத்தனை பேருமே எங்களுக்கு அவங்க எப்படி கவனிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் விழுந்து அவங்கள கவனிக்கிறதுனால மீண்டும் அதே கஸ்டமர்ஸ் அவங்க வந்த கஸ்டமர்ஸை எங்களுக்கு ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் புக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெளியே எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றவங்களுக்கும் புதுசாக வந்தாலும் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிறப்பு கவனிப்பை தான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இது மூலிமா மீண்டும் எங்களுக்கு ஆர்டர்கள் வர்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே போல் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆகட்டும், ஒரு இட்லிக்கு ஒரு 100 வெரைட்டிக்கு மேலே வைக்கிறோம். தோசையில் அன்லிமிட்டெட் வெரைட்டிஸ் இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தூத்துக்குடி பன் பரோட்டானா தூத்துக்குடி ஸ்டைலில் அதே கடாய் வச்சுட்டு அந்த தூத்துக்குடி பரோட்டா போட்டு தரோம். இந்த மாதிரி நிறைய பரோட்டாஸ்லேயும் நிறைய அன்லிமிட்டெட் வெரைட்டிஸ், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லேயும் நிறைய அன்லிமிட்டெட் வெரைட்டிஸ், குனாஃபா இல்லாமல் நிறைய வெரைட்டிஸை கொண்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி காரங்களும் அதே மாதிரி தான் யூனிக்காக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கை வச்சு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது கூட இப்போ பார்த்திங்கன்னா லாலிபாப் இருக்குது. எல்லா ஐட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சூரியன் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த வெரைட்டிஸ் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா மதியம் மீல்ஸில் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் பொரியல் பார்த்திங்கன்னா என்ன வகையான பொரியல் கேட்டாலும் கொடுக்குறோம். அதெல்லாம் குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சாக்லேட் தோசை போடுறோம். தானிய வகை சுண்டல் மாதிரியே மூலிகை டீ கொடுக்குறோம். ஒரு 21 மூலிகை வச்சுருக்கோம். ஸ்ரீலங்கன் நெத்திலி சொதி கொடுக்குறோம். நெத்திலி சொதிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக ஸ்ரீலங்காவில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஊர் ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு பிரியாணிக்கு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் வெட்டில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வைன் கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஃபுட்டு மெயின். ஸோ அந்த யூனிக் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை நாங்களும் மறுபடியும் வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க ஃபன்னாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பாப்கார்ன்ஸு அவங்க பேர் போட்டு கப்ஸில் கொடுக்குறது, சாக்லேட்ஸ் கொடுக்குறது, கிஃப்ட் பாக்ஸஸ் கொடுக்குறது. இது இல்லாமல் நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி A to Z நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். A to Z வெரைட்டிஸ். இப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு என்னென்ன பேசணுமோ, உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ எல்லாமே நாங்கள் ஒரே சிங்கிள் பேக்கேஜாக நாங்கள் பண்ணித்தரோம். சாம் கேட்ரிங் சர்வீஸோடைய அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. வெரி எக்ஸலண்ட் டேஸ்ட், எவ்ரிதிங் இஸ் குட். மிகவும் திருப்தியாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்குது, வயதுக்கு இதமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருந்துச்சு. சந்தோஷம், மகிழ்ச்சி. சாம் கேட்ரிங் வந்து வெல்வாஸ்டாக கொடுத்துருக்காங்க. அவர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃபுட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களது இல்ல நிகழ்ச்சிகள், அலுவல் நிகழ்ச்சிகள் எதுவானாலும் A to Z தேவைகளுக்கு சாம் கேட்ரிங் சர்வீசஸை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களது இல்ல விழாவை திருவிழாவாக மாற்றித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.